ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் மோனா. நீங்க இதோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் ஹாய். ஸோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பெரிய டிஸ்க்ளைமர், நான் இந்த விஷயத்துல எக்ஸ்பர்ட் கிடையாது. பட் சில பேர் என்கிட்ட இந்த ரோலர்ஸ் வச்சு என்ன நான் பண்றேன் அப்படின்றத வந்துட்டு கேட்டுக்கிட்ட ஒரு காரணத்தினால அண்ட் ஐம் ரியலி ஹோப்பிங் இப்போ நான் பண்ற இந்த விஷயம் வந்துட்டு கொஞ்சம் பெட்டரா டேர்ன் அவுட் ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் நான் வந்து முன்கூட்டியே வந்து சொல்லிடுறேன் அவங்க கேட்டவங்களுக்காக இந்த வீடியோ. அண்ட் இது ஒரு முதல் முயற்சி இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா, லைக் ப்ராப்பரா ப்ரொஃபஷனலா. பேசிக்கலி இந்த வெல்க்ரோ ரோலர்ஸ் வச்சு என் முடிக்கு வந்து வால்யூம் அண்ட் ஒரு மாதிரி கொஞ்சம் வேவினஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றது நான் காமிக்க போறேன். ஐ லவ் ஸ்டைலிங் மை ஹேர். ஓகே, எனக்கு என்னுடைய முடியை ஸ்ட்ரெயிட்டன் பண்றது ரொம்ப பிடிக்கும். பட் ஐ ஆல்சோ ஈக்குவலி லவ் மை வேவி ஹேர். ஆனா இந்த வீடியோ சுச்சுவேஷன்ல மட்டும் என் மண்டை இப்படி இருந்தா எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி பாதர் பண்ணிட்டே இருக்கும். ஸோ ஹீட் நிறைய கொடுக்கறதுனால அஃப்கோர்ஸ் டேமேஜ் ஆகும். ஸோ எனக்கு வந்து ரெண்டு மைண்டடாவே இருக்கும், ஐயோ டேமேஜ் கொடுக்குறோமே, ஸோ நம்ம வந்துட்டு ஹீட்லெஸ்ஸா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்படி ஒரு வாட்டி யோசிச்சும் போது தான் இந்த வெல்க்ரோ ரோலர்ஸ் வச்சு கொஞ்சமா வந்துட்டு வேவினஸ், வால்யூம் அண்ட் ஃப்ரிஸை டேம் பண்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு நான் வந்துட்டு பார்த்தேன். அதை ட்ரை பண்ணேன். நிறைய அட்டம்ஸ் நான் ட்ரை பண்ணேன். கேமரா, லைக் ஃபோன் கேமரா வச்சு அது இல்லாம அப்படின்னு நிறைய வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்கேன். சிலது நல்லா வந்திருக்கு, சிலது ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸே இல்லாத மாதிரி இருந்திருக்கு. பட் யா, நிறைய நான் இதை பத்தி பேசிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு ஷோ யூ ஹவு ஐ டூ இந்த விஷயம், இந்த ரோலர்ஸ். இது வந்து டிப்பிக்கலா இப்ப நான் பண்ற ப்ராசஸே தான் ஒரு வாட்டி வரும்னும் கிடையாது, ஒரு வாட்டி சேஞ்ச் ஆயிட்டே வேற இருக்கும். ஸோ யா, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இதுக்கு மேலே பேசினாலும் பேசிட்டே தான் இருக்க போறேன். ஸோ இதற்கு தேவையான பொருட்கள் இந்த ரோலர்ஸ் வந்துட்டு இப்போ ரீசெண்டா ஒரு பெரிய சைஸ் பேரல் ஒன்று எடுத்தேன். அதுக்கு முன்னாடி ஐ ஹேட் திஸ் குட்டி சைஸ் பேரல். ஒரு 10 இருக்கு. இது போதுமான அளவா இருக்கு இப்போதைக்கு என் மண்டையை கவர் பண்றதுக்கு. ஸோ வயலட் வந்து சின்னது அண்ட் பிங்க் வந்து பெருசு. அதுக்கப்புறம் ஐ வில் ஆல்சோ நீட் ஒரு ஸ்ப்ரே பாட்டில். இது வந்துட்டு ஜென்ரலா முடி ஹேர் வாஷ் பண்ணதும் முடி கொஞ்சம் டேம்பா இருக்கும் போதே பண்ணலாம். பட் எனக்கு வந்துட்டு அப்போ ரூட்ஸ் ரொம்ப டெலிகேட்டா இருக்க மாதிரி இருக்கும், நிறைய முடி கொட்டுற மாதிரி இருக்கும். ஹேர் வாஷ் பண்ணதும் ஃபுல்லா காயறதுக்குள்ள ஏதாவது ஸ்டைல் பண்றேன்னா, ஸோ நான் வந்து 100% ஏர் ட்ரை பண்ணி விட்டுருவேன். பண்ணதுக்கு அப்புறம் இதை நான் மறுபடியும் பண்ண போறேன்றதுனால ஒரு டிஸ்பென்சர்ல இப்படி ஸ்ப்ரே தண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹேர் சீரம்ஸ் இருக்கு. இது வந்துட்டு ஃபினிஷிங் சீரம் அண்ட் இது வந்துட்டு லைக் த்ரூ அவுட் த ப்ராசஸ் போடுறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு கிரீம் சீரம். ஓ, அண்ட் ஆல்சோ இந்த பெண்ட் எதுவும் தராத மாதிரியான கிளிப்ஸ், இந்த மாதிரி மெட்டல் கிளிப்ஸ் டு செக்யூர் தி ரோலர்ஸ். ஸோ பை த வே, இதான் என்னுடைய நேச்சுரல் ஹேர். இன்னைக்கு தான் நான் ஹேர் வாஷ் பண்ணி ஃபுல்லா ட்ரை பண்ணி வச்சிருக்கேன். திஸ் இஸ் ஹவு மை ஹேர் லுக்ஸ். இப்போ கொஞ்சம் லென்த் வந்து சின்னதா இருக்கு அப்படின்றதுனால இந்த கேர்ள்ஸ் வந்து இந்த அளவுக்கு டெஃபினிஷனோட இருக்கு. கேர்ள்ஸ் இல்ல, வேவ்ஸ். எனக்கு வந்து நல்லா டைட்டான வேவ் டெக்ஸ்சர்ல இருக்கு முடி. கொஞ்சம் லாங் ஆக இந்த வேவோட கிறிஸ்ப்னஸ் வந்து கம்மி ஆகுது. ஷார்ட் ஆகும்போது வேவோட கிறிஸ்ப்னஸ் இன்னுமே வந்துட்டு ஜாஸ்தி ஆகுது. இன்னும் பின்னாடி இருக்க எண்டில் இருக்க முடியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே கேர்லியா இருக்கு. இப்போ வந்துட்டு அது தெரியல, பட் சம்டைம்ஸ் அது அந்த கேர்ள்ஸ் வந்து ரொம்ப ஆப்வியஸா அழகா தெரியுது. ஸோ திஸ் இஸ் த டெக்ஸ்சர். நான் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு இந்த K18 ஹேர் க்ரீம் வந்து போட்டுட்டு இருக்கேன். இது 4th டைம் நான் வந்து போடுறது. ஸோ அதெல்லாம் தான் என்னுடைய ஹேர் அப்டேட். இதை பண்ணிட்டு வேற எந்த ப்ராடக்ட்டும் இன்னும் நான் போடலை என் தலைக்கு. ஹேர் சீரம், ஸ்கேல்புக்கு வந்து பேர் அனாட்டமியோட ஹேர் சீரம் போட்டிருக்கேன். இன்னும் நான் ஒழுங்கா சிக்கு கூட எடுக்கல. ஸோ வி வில் கெட் ஸ்டார்டட். ஸோ முடியை வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷன் பண்ண போறோம். பார்ட்டிஷனிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுவும் இந்த மாதிரி ரோலர்ஸ் வச்சு செக்ஷனா நீங்க பண்ணும்போது எந்த அளவுக்கு டீடைல்டா பார்ட்டிஷன் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பெட்டரா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நான் பார்ட்டிஷன் எடுக்கிறேன், எப்படி எடுக்கிறேன்றதை நான் உங்களுக்கு இங்க காமிக்கிறேன். எக்ஸ்பிளைனிங்ல அவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட் கிடையாது, பட் ஸ்டில் ஐல் ட்ரை. இந்த மேல் கிரவுன் செக்ஷன், அதுக்கப்புறம் சைட்ஸ்லேயே 2ஆ பிரிச்சுப்பேன். இந்த மாதிரி காதுக்கு ஈக்குவலா வர மாதிரி ஒரு செக்ஷன், அது ஃப்ரண்ட் பார்ட். அதே மாதிரி பின்னாடிக்கும் நான் வந்துட்டு பிரிச்சுப்பேன். எல்லாத்தையும் தனித்தனியா அழகா கிளிப் பண்ணி செக்யூர் பண்ணிடுங்க. அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுவும் எது கூடயும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. நீங்க ஃபுல் விரிச்ச முடியோட பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சு பண்ணீங்கன்னா பண்ண முடியாது. டேக் இட் ஃப்ரம் மீ, நான் அப்படிதான் நிறைய வாட்டி வந்துட்டு என்ன நானே ஓவர் கால்குலேட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையில இறங்கி சொதப்பின நாட்கள்லாம் உண்டு. ஸோ பார்ட்டிஷன் இட் ப்ராப்பர்லி, செக்யூர் இட் நைஸ்லி அண்ட் தென் ஸ்டார்ட் ஒர்க்கிங். ஒரு செக்ஷனா எடுத்துக்கோங்க. அந்த ஒரு செக்ஷன்லயுமே நீங்க வந்து சப் செக்ஷன்ஸ் எடுக்க போறீங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் டாப் பார்ட் எடுக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த டாப் பார்ட்ல தான் நல்ல வால்யூம் இருக்கணும், ரொம்ப நேரம் இருக்கணும். அதனால ஃபர்ஸ்ட் அதை செட் பண்ணிட்டோம்னா மீதிலாம் அதுக்கப்புறம் கூட நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்றது. அந்த தண்ணி டிஸ்பென்சர் வச்சு ஈரமாக்கிக்கோங்க. லீவ் இன் கிரீம் போட்டுக்கோங்க. செக்ஷனா எடுத்து பொறுமையா டீடாங்கிள் பண்ணிக்கோங்க.
அண்ட் இன்னொரு செக்ஷனும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அந்த மீதி ஒர்க் பண்ணாத செக்ஷனை கிளிப் பண்ணிடுங்க. ஒர்க் பண்ற செஷன் மட்டும் மறுபடியும் நீங்க வந்துட்டு தண்ணி அடிச்சுக்கோங்க அதுல. அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு அது ஈரமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ரொம்ப அப்படியே ட்ரிப்பிங் வெட்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஈரமா இருந்ததுன்னா அழகா வந்து செட் ஆகும் முடி. அதுக்காக தான் அதை பண்றது. அதுவும் நம்ம ஹீட் இல்லாம பண்றோம் அப்படின்னும் போது முடிஞ்ச அளவுக்கு ஈரமா இருக்கிறது நல்லது. நானா என்னுடைய ரூட்டை வந்து ஈரமாக்கல, ஜஸ்ட் முடியோட மிட் செக்ஷன் அண்ட் எண்ட் செக்ஷன் மட்டும் தான் ஆக்குறேன். இந்த செக்ஷனுக்கு நான் மேலே என்ன பண்ணேன்றது உங்களுக்கு கேமரால கவர் ஆகல, பட் நெக்ஸ்ட் செக்ஷன்ல நான் அதை ஒழுங்கா காமிச்சிருவேன். ஸோ அடுத்து இன்னும் கொஞ்சம் செக்ஷன் எடுத்துக்கிறோம். சும்மா ஒரு 1.5 inch செக்ஷன் மட்டும் எடுத்து நான் வந்துட்டு ஒர்க் பண்றேன். ஸோ டாப் பார்ட்ல நான் பிரிச்ச அந்த மேஜர் செக்ஷன்ல 4 to 5 சப்செக்ஷன்ஸ் எடுக்கலாம். அந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் ரோலர்ஸ் டுட்டோரியல் வந்து நீங்க வேற டுட்டோரியல்ஸ் கூட பாருங்க. பட் நான் நிறைய பார்த்ததுல எனக்கு ஓகேவா ஒர்க் ஆகுறது வந்து இதுதான். எனக்கு ரொம்ப ஸ்பார்ஸ் முடியும் கிடையாது, ரொம்ப அடர்த்தி முடியும் கிடையாது. பட் ஃபார் மீ திஸ் ஒர்க்ஸ். நான் வந்துட்டு இந்த டாப் க்ரௌன் ஏரியால வந்து அவுட்வர்ட் சைடில் வந்து கர்ல் பண்ணுவேன். அண்ட் பெரிய பேரல்ஸ் வச்சு நான் வந்து இங்கே கர்ல்ஸ் பண்ணிவிட்டு அந்த கிளிப் வச்சு செட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக அந்த வெல்க்ரோ வந்துட்டு அந்த ஒரு மாதிரி டெக்ஸ்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வெல்வெட் டெக்ஸ்சர் மாதிரி குத்துற மாதிரி இருக்கும்ல. வெல்வெட் கிடையாது, அது வெல்க்ரோ டெக்ஸ்சர் எப்படி இருக்கும்னு தெரியும்ல. அது என்ன ஆகும்னா சம்டைம்ஸ் முடியல வந்து ஒரு மாதிரி குத்தி குத்தி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் என் மூஞ்சி வந்து அஷ்டகோணல் போகும் அந்த கிளிப் போடும் போதும் சரி, இல்லைன்னா அந்த வெல்க்ரோ வந்துட்டு என் முடியல அட்டாச் பண்ணி போய் செக்யூர் பண்ண வைக்கும் போதும் சரி, என் மூஞ்சி ஒரு மாதிரி போகும். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னுடைய ஸ்கேல்ப் ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கேல்ப். அதுக்கு வந்து ரொம்ப நான் பார்த்து பண்ணுவேன். இது கொஞ்சம் என்ன சொல்றது, லைட்டா அங்கங்க வலி தர மாதிரி தான் இருந்தது. வலியில அது சுருக்குன்னு ஃபீல் ஆகும். அதுதான் இந்த மேஜர் ஃப்ரண்ட் போர்ஷன் இருக்குல்ல, இதுதான் வந்து ஒரு வாட்டியும் ஐ ட்ரை அண்ட் டூ டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் அண்ட் சைசஸ் பேரல்ஸ்ல. இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, ஈரம் பண்ணிட்டு சின்ன பேரல் வச்சு சைட் வேஸ்ல நான் வந்துட்டு இதை செட் பண்ண போறேன். இதே நீங்க இந்த பிங்க் ரோலர் பண்ணிருக்கீங்களா, அதே மாதிரியே பண்ணலாம். பட் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா சைட் பார்ட்டிஷன் எடுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா வரும் லுக். ஒரு வாட்டி ஒரு மாதிரி வரும். ஸோ அதனால இந்த வாட்டி ஐ எம் டூயிங் திஸ். நான் எந்த சைட் பார்ட்டிஷன் எடுப்பனோ அந்த சைடே வச்சு நான் வந்துட்டு முடிய இப்படி வந்துட்டு ரோல் பண்ணிக்கிறேன். அந்த ஒரு ஸ்லைட் வேவி இதுவும் வரும், அதுக்கப்புறம் வால்யூமும் இருக்கும். அப்புறம் இந்த ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய சைட் செக்ஷன் எடுக்கிறேன். ஆக்சுவலா நான் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே டிஃபைன்டா ஒரு 3-4 செக்ஷன் இந்த இடத்த பிரிப்பேன். ஆனா நான் ஏதோ கொஞ்சம் எக்கு தப்பா எடுத்துட்டேன். அதனால 2 செக்ஷன் தான் பிரிக்க முடிஞ்சது. ஸோ ஒரு செக்ஷன்ல இந்த வயலட் ரோலரும், இன்னொரு செக்ஷன் ஃபுல்லா எடுத்து நான் பிங்க் ரோலர் போட்டேன். இதே தான் நம்ம இந்த சைடும் பண்ண போறோம். முடிஞ்ச அளவுக்கு சிமெட்ரிக்கா நீங்க வந்து பண்ணிக்க பாருங்க. அது கொஞ்சம் கஷ்டம் தான், பட் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. இல்லைனாலும் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரிய போறது கிடையாது. கொஞ்சம் நீட்டான ரிசல்ட் வேணும் அப்படின்னும் போது முடிஞ்ச அளவுக்கு அந்த சைடு என்ன பண்றீங்களோ அதே இந்த சைடும் பண்ற மாதிரி நீங்க வந்துட்டு பாத்துக்கோங்க. ஸோ ஐம் டூயிங் த சேம். என்னுடைய டாப் முடி செக்ஷனும் வந்துட்டு ஃப்ரிஸ் இல்லாம இருக்கிறதுக்கு அந்த ரோலரே ஒரு வாட்டி சீப்பு மாதிரி வந்து சீவிக்கிறேன். அதுவும் நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. எனக்கு இந்த எண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா அந்த ஒரு ரோல்டு எஃபெக்ட் வேணும். அதுதான் உங்களுக்கு அந்த வால்யூம் காமிக்கும் அப்படின்றதுக்காக நான் எண்டில் மட்டும் எக்ஸ்ட்ரா தண்ணியும் போட்டுட்டு இப்படி வந்து செக்யூர் பண்ணிக்கிறேன். ஸோ இதையே நான் வந்து திருப்பி என்னுடைய எல்லா போர்ஷனையும் நான் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ பேக் சைடு இப்படிதான் இருக்கு. இதையும் நான் 2 போர்ஷனா வந்து பிரிச்சுக்கிறேன். இதே நீங்க ஃப்ரண்ட் டாப் ஏரியா பண்ண மாதிரியே கூட பண்ணலாம். அதான் நான் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் செக்ஷனிங்ஸ் வந்துட்டு யூ கேன் பிளே அரவுண்ட். உங்களுக்கு எது ஒர்க் ஆகுது செட் ஆகுதுன்றதை பார்த்து பண்ணிக்கோங்க. பட் ப்ராப்பரா நீங்க செக்யூர்டா இந்த மாதிரி செக்ஷன் எடுத்து பண்றீங்க அப்படின்னா நல்லா இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும், கொஞ்சம் உங்களுக்கு புரியும் என்ன நடக்குது அப்படின்றது. ஸோ இந்த சைடுக்கும் நான் வந்துட்டு இந்த பெரிய பேரலே வச்சு நான் வந்துட்டு செக்ஷன் பண்ணிக்கிறேன். இன்னுமே நீங்க குட்டி குட்டி செக்ஷன் ஆஃப் முடி எடுத்து நிறைய பேரல்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் இன்னைக்கு டைம் ரொம்ப குறைவா இருக்குன்ற ஒரு காரணத்தினால நான் வந்துட்டு பெரிய செக்ஷன்ஸ் எடுத்துட்டேன் அன்னைக்கு, பெரிய பேரலும் யூஸ் பண்றதுக்காக. பட் ஐ மேட் ஷுர் என்னோட முடி எல்லாம் நல்லா வெட்டா இருக்கு அண்ட் க்ரீமும் போட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ இது எல்லாத்தையும் வந்துட்டு இந்த மாதிரி அழகா பின்னு வச்சு செக்யூர் பண்ணிக்கிட்டேன். அண்ட் எங்கேயாவது முடி எக்ஸ்ட்ராவா வெளியில பிதிங்கு வர மாதிரிலாம் இருக்குன்னா அது தண்ணி வச்சும் ஒரு வாட்டி செட் பண்ணிக்கிட்டு இந்த ஹேர் பின் வச்சு நான் செக்யூரும் பண்ணிக்கிட்டேன். நீங்க ஹேர் ஸ்ப்ரே வேணும்னா கூட இந்த டைம்ல நீங்க அடிச்சுக்கலாம். பட் நான் எதுவும் ஹேர் ஸ்ப்ரே வைக்கல, ஜஸ்ட் தண்ணி தான் வச்சுக்கிட்டேன். டு பி வெரி ஆனஸ்ட், இட் வாஸ் அ பிட் ஹார்ட். ஏன்னா கொஞ்சம் கேமராலையும் ஆங்கிள் தெரியணும்ட்டு கொஞ்சம் கான்சியஸா உட்காந்து பண்ணதுனால ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஆல்சோ என்னன்னா நான் ஃப்ரண்ட்ல வந்து இந்த செட் பண்ணிருக்கேன்ல, இந்த இடத்துக்குலாம் வந்துட்டு இன்னுமே ஒரு 4-5 ரோலர்ஸ் நான் வந்துட்டு யூஸ் பண்ணது உண்டு. பட் இன்னைக்கு வந்துட்டு ஐ கெஸ் இன்னைக்கு நமக்கு ரொம்ப லூஸ் பட் வால்யூமினஸ் வேவ்ஸ் மாதிரி தான் கிடைக்க போகுது அப்படின்ட்டு. பிளஸ் சின்னது யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்துட்டு டைட்டான கர்ல்ஸ் மாதிரி கிடைக்கும். கர்ல்ஸ்ல கிறிஸ்பான டைட்டான வேவ்ஸ் மாதிரி டிஃபைன்டா இருக்கும். பெருசுல வந்து பெருசா வால்யூம் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். இப்போ வந்துட்டு 6:55 PM ஆகுது. இது நீங்க the longer you keep the better the results will be. பட்
ஐம் நாட் ஷுர் நான் எவ்வளோ நேரம் வைக்க போறேன் அப்படின்ட்டு. அட்லீஸ்ட் 1 hour வைக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். பட் ஐ டோன்ட் நோ, நான் டின்னருக்கு வெளியில போக வேண்டிய வேலை இருக்கு. ஸோ ப்ராபப்ளி ஒரு 30-35 minutes தான் நான் வைக்க போறேன். ஸோ ஐ பி பேக் ஆஃப்டர் 30-35 minutes. ஸோ யூ ரிமெம்பர் நான் எப்படி சொன்னேன் ரொம்ப நேரம் வச்சா இது அழகா செட் ஆகும் அப்படின்றது. அன்ஃபார்ச்சுனேட்லி இட்ஸ் ஜஸ்ட் பீன் லைக் 20 minutes அண்ட் ஐ ஹாவ் டு ரிமூவ் இட், கிளம்பணும் வெளியில அப்படின்ட்டு. ஸோ ஐ திங்க் ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு சிம்பிளி யூஸ் கொஞ்சோண்டு ப்ளோ ட்ரையிங். ஐ வாஸ் நாட் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் இட், பட் ஏன்னா தண்ணி அடிச்சது வேற இன்னும் காயலை ஃபுல்லா முடி. ஸோ யா, போதும். This is supposed to be like a heatless hairstyle. So let me just quickly remove it இப்போ. மேஜர் டிராபேக் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து ரொம்ப நேரம் வைக்கல. வச்சிருந்தேன்னா அன்னைக்கு இன்னுமே கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும் ரிசல்ட். ஏன்னா நான் இன்னொரு வீடியோ ஷூட் பண்ணிருக்கேன். அதுல நான் கொஞ்சம் வச்சிருக்கேன். ஐ மீன் நிறைய டைம் ரோலர் வச்சுட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதுல ரிசல்ட் உங்களுக்கு வரும். அந்த வீடியோ கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்து அப்லோட் செய்யப்படும். பட் யா, முடி வந்து ஈரமாவே இருந்ததா, ஸோ இட் வாஸ் நாட் ஒர்க்கிங். அண்ட் ஈரமா இருந்த காரணத்தினால என்னோட ரோலர்லயும் ஒரு ரோலர்லயும் ஒரு முடி வந்துருச்சு. ஹீட் டேமேஜ் கொடுக்கூடாது, முடி பிரேக் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த டெக்னிக் நான் வந்து ட்ரை பண்ணேன். பட் ஐ ஹாவ் டு சே என்னுடைய ஃப்ரிஸ் வந்து அழகா டேம் ஆகியிருந்தது. பட் வால்யூம் அண்ட் கேர்ள் அந்த அளவுக்கு நடக்கல. இட்ஸ் ஸ்டில் வெட், ஸோ அதனால தான் இட்ஸ் லுக்கிங் ஸோ பேட். ஐ எம் ரியலி டிசப்பாயிண்டட். பட் I think I have to try it again.